செத்து போகலாம் என்று களத்தில் செத்து போன திப்பு சுல்தானையும் இழப்பதற்கு எதுவும் இல்லை, இழப்பதற்கு எதுவும் இல்லை, பெறுவதற்கு ஒரு பொன்னுலகம் இருக்கிறது என்று சொன்ன காரல் மார்க்ஸையும் நினைவு கூர்ந்து ஏதோ ஒரு 10-100 குள்ளா போட்டவங்களுக்கான பிரச்சனை மாதிரி பார்த்துட்டு ஓரஞ்சாரமா நிக்கிறவங்களுக்காக நம்ம பேசணும். ஏன் அப்படின்னா மக்களுக்கான பிரச்சனைகளை உடனடியாக கையில் எடுத்து களத்திலே நிற்பதற்கு இன்றைக்கு இந்தியாவிலே இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னணி படையாக இருக்கிறார்கள் என்பதை மனமுவந்து இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டியிருக்கு. அது கொரோனாவா இருக்கலாம், பெத்த அப்பா அம்மா செத்தா கூட கொரோனாவில் செத்து போனவர்கள் முகத்தை கூட பார்க்க பெத்த பிள்ளைங்க அஞ்சுகிற போது கொரோனா உடை அணிந்து ஆயிரக்கணக்கான பிணங்களை கொண்டு போய் புதைத்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள். எந்த பிரச்சனையா இருக்கணுங்க, சென்னையில வெள்ளம் வந்தா முதல்ல நிக்கிறது அவங்கதான். இந்திய விவசாயிக்கு பிரச்சனைனா முதல்ல நிக்கிறது அவங்கதான். ஆனா என்ன சொல்றீங்க நீங்க? இந்தியாவினுடைய பிரதமராக தன்னை கருதி கொண்டிருக்கிற, மக்கள் துன்பத்தில் இருக்கிற போதெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற பிரதமர் மோடியும் அவருடைய அரட்டவுசர் கும்பலும் யாரை எதிரியா முன்வைக்குது? இஸ்லாமியர்களை எதிரியாக முன்வைக்குது. உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கு நடக்கிற கொஞ்சம் வழி விடுங்க, அந்த நல்லா எடுத்துக்கலாம். எப்படியும் 2 கேஸ், மேல 3வது கேஸ். போலீஸ்கார அண்ணன் வீட்டுல இருக்கிற தட்டுல விழுகிற போற சோத்தக்காக பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நாம அவங்கள மட்டும் விட்டுட்டு போறதில்ல. அவங்க பிள்ளைகளோட படிப்பு, அவங்க தட்டுல விழ வேண்டிய சோறு, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்க அரசியல் ரீதியா, அவங்களுடைய துறை ரீதியா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனைக்குமா நம்ம நின்று போராடிட்டு இருக்கோம். எனவே நம்ம அண்ணன் நல்லா எடுக்கட்டும், கொஞ்சம் நல்லா விட்டுருங்க. நல்லா தெரியணும் வீடியோ. நம்ம வீடியோ கொஞ்சம் ஏப்ப சாப்பியா இருந்தாலும் பரவாயில்ல, கேஸ் போடுறவங்க கரெக்டா வீடியோ எடுக்கணும்ல. நாளைக்கு அப்புறம் மேலதிகாரிகளை பிடிச்சிக்கிட்டாங்கன்னா டெல்லியில நடக்கிற போராட்டம் எல்லாருக்கும் வேடிக்கை பார்த்தா சரி, ஐயோ பஞ்சாப் விவசாயிகள் என்னடா இவ்வளவு அடிக்கிறாங்க, பஞ்சாப் விவசாயிகளை பெண்கள் டிராக்டரை ஓட்டிக்கிட்டு பின்னாடி 20 பெண்களை உட்கார வச்சுட்டு வாங்கல போய் களத்துல நிக்கிறாங்க. அது பரவாயில்ல, 85 வயசு பெரியம்மா, அவங்க பேரு சுர்ஜித் கவுர் பேரு, 85 வயசு. நம்மளால 85 வயசுல திண்ணையில உட்கார்ந்து கட்டளை இடிச்சுட்டு அவன் போறவன் யாரு அப்படின்னு கேள்வியை கேட்டுட்டு இருக்க. அல்லது அந்த ஏற்கனவே பத்தி ஏதாவது ஒரு நிலைமை செய்து இருப்போம். ஆனா 85 வயது மூதாட்டி சுர்ஜித் கவுர் என்ன பண்ணாங்க தெரியுமா? தன்னுடைய வீட்டில் இருக்கிற, தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் ஒன்று திரட்டாங்க. ஒன்று திரட்டிக்கு என்ன பண்ணாங்க? வீடு வீடாக போய், வீடு வீதியாக போய் கோதுமை போன்ற தானியங்கள் எல்லாம் ஒரு மூட்டை மூட்டையா வசூல் பண்றாங்க. அதோட கோதுமை மாவு போன்ற மாவு பொருளை வசூல் பண்றாங்க. இந்த 6 மாதத்திற்கான போராட்டத்திற்கான உணவை தன்னுடைய கிராமத்தில் இருக்கிற பெண்களை தேடி கொண்டு போய் வாங்குறாங்க. இப்ப பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க, அம்மா 85 வயசு உங்களுக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வெளியில வேலை பார்க்கறீங்களே, எதுக்குமான்னு கேட்டாங்க. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, இந்த சட்டம் இருக்கிறது, வேளாண்மை திருத்த சட்டம், 3 சட்டம், எங்கள் வீட்டினுடைய உணவை பறிக்கிற சட்டம், எங்கள் நிலத்தை பறிக்கிற சட்டம், என் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கேள்வி காக்கிற சட்டம். எனவே இந்த சட்டத்திற்கு எதிராக நான் டெல்லியில போய் போராட போகிறேன், களத்திலே நிற்க போகிறேன் நாங்க சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க, மோடி அவர்களே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, மிஸ்டர் மோடி, ஒரு அங்குலம் கூட உங்களுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த போராட்டம் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம், களத்திலே உங்களுக்கு எதிராக நிற்போம். பரவாயில்லைங்க, அப்படி சொல்லிட்டு பாருங்க அந்த அம்மா. ஏனென்றால் என் குழந்தைகளுக்கான நிலத்தை மீட்பதற்கான போராட்டத்திலே நான் நிற்பேன். நான் வயசான போகலங்க, ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் செத்து போனேன்னா
ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே, எந்த புரட்சியும் மேல்தட்டு வர்க்கத்தாலோ அல்லது இடைத்தட்டு வர்க்கத்தாலோ வந்தது இல்லை. புரட்சிகள் எல்லாம் உழைக்கிற பாட்டாளிகளால் வந்தது. உழைக்கிறவன் களத்துக்கு வந்தான். அரசாங்கம் கூட கூட உட்காந்து பேசுறாங்களா? போனது வந்தது சாக போறது எல்லாம் உட்காந்து 2 தடவை கொரோனா வந்து ஒண்ணு குறைச்சிருக்கு. நாமளும் அந்த கொரோனா பீரியட்ல இப்ப போயிடும் அப்ப போயிடும் உட்காந்துருந்தோம். சாதாரண அப்ராணி சப்ராணிலாம் போயிருச்சு, இது போகல. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு சாமி மட்டும் பழக்கம் இல்லையா? சரி போய் தொலைட்டு அடுத்து ஒரு பெருசா ஒண்ணு வரும், வெயிட் பண்ணிருக்கோம். அப்படியே ஒரு கூட்டம் போய் உள்ள உட்காந்து விவசாயிகள் யார் தெரியுமா? காலிஸ்தான் போராட்டக்காரர்கள். காலிஸ்தான் நாடாக பஞ்சாபை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி காலிஸ்தான் போராட்டக்காரர்கள் விவசாயிகள். ஏன் அந்த கடுப்புல இருக்காங்க தெரியுமா? காலிஸ்தான்லதான் போராட்டம் நடக்கிற போது என்ன தெரியுமா பண்ணாங்க? காலிஸ்தான் கட்சி அங்க பிரதமர் மோடியோடைய படத்தை வச்சுட்டாங்க. பெரிய படம், கட்டவுட் மாதிரி இருக்கு. இந்த சின்ன பசங்க இருக்காங்க, 1ஆப்பு 2ஆப்பு 4ஆப்பு, இந்த 5ஆப்புக்குள்ள இருக்கிற பசங்களை கூட வரிசையா நிக்க வச்சு வந்து ஒருத்தன் வருவான். வந்து மோடி படத்துக்கு முன்னாடி இப்படி நின்று செருப்பை கட்டி போராட்டம். அவன் என்னதுமா விதவிதமா போராட்டம் பண்ணான். நம்ம தான் ஓரஞ்சாரமா நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அவன் தான் வந்து ராவணன் இல்ல நடத்தி ராவணனை எரிக்கிற மாதிரி மோடி முகத்தையும் அமித்ஷா முகத்தையும் போட்டு எரிச்சவன். அவனுக்கு தெரிஞ்ச வடிவத்தை கூட பயன்படுத்தலாம். அதுல ஒரு 4ஆப்பு படிப்பான் போல, 3ஆப்பு ஏதோ படிப்பான் போல. அவனுக்கு மோடி எட்டல. அவன் எடுத்த செருப்பு கீழே விழுந்துச்சு. விழுந்த செருப்பை திரும்ப எடுத்து அடிக்கிறாங்க. அம்புட்டு குளவரியா அழைச்சு வச்சிருக்காங்க பிள்ளைகளையும் காலிஸ்தான்ல. அதனாலதான் காலிஸ்தான்காரன் தீவிரவாதிங்கிறான். சரி, இல்லாத பரவாயில்லைங்க. அப்புறம் என்னது, மாவோயிஸ்டுகள் ஊடுருவிட்டாங்க. எங்க ஊடுருவ மாதிரி ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக புல்லு குட்டியோட பேரம் பேத்தியோட என்னுடைய நிலத்தை மீட்க வேண்டும், கார்பரேட்கள் கையில் இருந்தோம், இந்த RSS மோடி காவி கும்பலில் இருந்து மீட்கிறது உட்கார்ந்து. அன்னைக்கு என்ன சொன்னா, 1 லட்சம் 1 லட்சம் பேர் இந்த களத்துல போராடும் போது இதே அரசு என்ன சொல்லுது? அங்கேயா தீவிரவாதிகள் பயங்கரவாதி ஊடுருவிட்டா. அக்கா கவனமா இருக்கணும். இந்த மோடி கூட்டம் தீவிரவாதிகள் ஊடுருவிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஏதோ மேட்டர் இருக்குன்னு அர்த்தம். அடுத்து உள்ளடி வேலையா 2 பேரை விட்டு பாட்டில வீடுவான், அது ஒருத்தரை விட்டு துப்பாக்கி சுட பார்த்தோம் தானே. ஜாகிர் பாட்டில ஒருத்தர் அன்னைக்கு துப்பாக்கியை சுடவில்லை. டெல்லி ஜாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழக மாணவர்களுடைய போராட்டத்திலே துப்பாக்கியால் ஒரு மாணவரை சுடல. இங்க ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்குள்ள போராட்டம் நடக்குது. அங்க தேர்தல் வந்துருச்சு, மாணவ தேர்தல். அந்த மாணவ தேர்தலுக்குள்ள தோழர்கள் போய் ஒருத்தர், அவெல்லாம் அப்புறம் ஒல்லியா இருப்பாரு, ஒரு இடதுசாரி கம்யூனிஸ்ட், உமர் காலித்னு பேரு. நின்று பேசினவங்க வெடிக்கும். அந்த உமர் காலித்த துப்பாக்கியால சுடுவான். ஒரு நூலை தப்பிச்சார் உமர் காலி. அம்பேத்கருடைய பேரு யாரு? ஆனந்த் எழுதுந்தே, மிகச்சிறந்த அறிஞர், எழுத்தாளர். அம்பேத்கருடைய பேரன உப்பா சட்டத்தின் கீழே, தீவிரவாத சட்டத்தின் கீழே கைது பண்ணியிருக்கோம். அப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? மக்களுக்காக எழுதுகிறவர்களை, மக்களுக்காக போராடுகிறவர்களை, மக்களுக்காக களத்திலே நிற்பவர்களை, அதிகாரத்திற்கு அஞ்சாதவர்களை, காவி குண்டர்களுக்கு எதிராக கரம் உயர்த்தி நிற்பவர்களை நீங்கள் தீவிரவாதி தீவிரவாதி பயங்கரவாதி என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். ஒருவேளை உங்களை எதிர்த்தால் நீங்கள் தீவிரவாதி என்றால் நாங்கள் தீவிரவாதியாகவே இருந்து விட்டு போகிறோம். தோழர் ஒரு விஷயம் கூட சொன்னாங்க. வரும்போதே என்கிட்ட காதுல ஒரு தோழர் சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? மோடியை திட்டிடக்கூடாதான், மோடியை கெட்ட வார்த்தையில திட்டிடாதீங்க. நான் என்னைக்குயா கெட்ட வார்த்தையில திட்டினேன்? ஒரு சங்கி மாட்டுச்சு டிவியில, அதை வச்சு செஞ்சேன். அதுக்காக போனவர்களே ஒரு சங்கி மாட்டெல்லாம் வந்து வண்டியில உட்காந்து அப்புறம் முட்டு செஞ்சு மூத்தல் தட்டி வச்சு சாப்பிட்டு சாப்பிடுவோம். அது வேற கதைங்க. மோடி பாவம் இல்லையா? ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க தோழர்களே. மோகன்ஜின்னு ஒருத்தர் யார் தெரியுமா? ஒரு அற்புதமான ஒரு படத்தை எடுத்தாரு. அவர் கூட மாம்பழத்துக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதாவது திரௌபதினு ஒரு படத்தை எடுத்துட்டாரு. நம்ம ஒரு படம் சாமா படம் வச்சா. இன்னைக்கு அவர் திரும்பி ஒரு ட்வீட் போட்டுட்டாரு. அந்த ட்வீட் போடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயா நானாவா நேரத்தையோ வச்சு அடிச்சாங்க உங்களுக்கு.
நான் நீயா நான் பார்த்து 9 வருஷம் ஆச்சு. நீயா நான் இடஒதுக்கீடு மாப்பிள்ளை இன்னைக்கு நம்ம அடுத்து விட்டுப்படான்னு ஏராளமா கேள்வி கேட்டுட்டாங்க உங்களுக்கு. நம்ம ஆளுக்கு மீசை முடிச்சுதான் தெரியும், அறுவடை திட்டம் தெரியும், அறிவு திட்டம் தெரியாதுல்ல. பாவம் மாத்திக்கிட்டாங்க உங்களுக்கு. மாத்திக்கிட்டு அசிங்கப்பட்ட ஆட்டோல ஏறி வந்திருக்காங்க. அதுல எதிரா உட்கார்ந்து இருக்க எவ்வளவு பேசுடா பேசுறான், எதிரா உட்கார்ந்து இருக்க எவ்வளவு அறிவா இருக்காண்டா. நாம எல்லாம் படிக்காம வைக்காம இந்த டாக்டர் பேரை சொல்லி, எந்த டாக்டர் முந்தா தெரியும், நம்ம ஒரு டாக்டர் நினைச்சுக்க கூடாது. இந்த மாம்பழ டாக்டர் நம்பி வீணா போயிட்ட மாம்பழ எல்லா பேரும் போய் படிக்க விட்டு போட்டுருக்காங்க. இதுதாங்க மாற்றம். சாதியாக அரசியல் செய்கிறவர்கள், மதம் சார்ந்த அரசியல் செய்கிறவர்கள், மதத்தை அடிப்படையாக வைத்து இது இந்து ராஷ்டிரம், இந்து கல்வி என்று சொல்பவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவர்கள். காலம் அவர்களை அடையாளம் காட்டுகிறோம். அதை அது இன்னொரு சரி சரி சரி. ஏன்னா நான் மட்டும் பேசுறேன், வீணா இருக்கேன்னு பாக்குறேன். நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேங்க. புதுசா ஒருத்தன் போய் பிஜேபியில சேர்ந்திருக்கான். புதுசா ஒருத்தன் பிஜேபியில சேர்ந்திருக்கான். பக்கத்துல இன்னொரு ஏற்கனவே சேர்ந்த ரவுடி இருக்கான். அந்த ரவுடி இந்த பைக்ல போய் தோல்ல கை போட்டு பிஜேபியில சேர்ந்திருக்கியா? ஆமாங்க. என்ன கேஸ் உன் மேல? கஞ்சா கேஸா, கடத்தல் கேஸா, கள்ளக்கார கேஸா? எதுக்கு வந்து பிஜேபியில சேர்ந்துருக்காங்க? அப்ப என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல கேஸ் வாங்குறீங்க, ஒண்ணுக்குறாங்க, மொத்தமா வடி கட்டிட்டு எங்க அன்னை கல்கட்டு ரவி துப்பாக்கி கூட போறாங்க. போலீஸ்காரங்க ஷூட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஓடி போய் பிஜேபி வச்சிருக்காங்க. எங்க அன்னை கல்கட்டு ரவி அவர் மேல 8 கொலை நடந்திருக்கான். அதான் கேட்டுக்காங்க, நீ என்ன கேஸ் மாப்பிள்ள பிஜேபி சேர்ந்துட்ட? கஞ்சா கேஸா அல்லது கொலை கேஸா அல்லது கள்ளக்காரன் கேஸான்னு கேட்டுங்க. பிஜேபி இப்படி ஆயிடும். முன்னாடி உங்களுக்கு தெரியாதுங்க, எங்க அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் எவ்வளவு பெரிய ஆளு, எப்படி வசனமா பேசுவாங்க. தாமரை மதம் தீரும், மதம் தீரும் ஸ்கூல்ல ஏறி தம்புவீங்க. அந்த அக்காவை ஏமாத்தி திருவண்ணாமலை கூட்டிட்டு போயிருக்காங்க. வாங்கக்கா வாங்க, போய் நாமெல்லாம் சேர்ந்து மெம்பர் உறுப்பினர் பதிவு சேர்ப்போம் இருக்காங்க. அக்காவும் ஏமாந்து உறுப்பினர் பதிவு சேர்த்திருப்பாங்க. திருவண்ணாமலை கோயில் மண்டபத்துல உட்கார வச்சு ஒரு 20 பேர் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அக்கா பேச ஆரம்பிக்கும் போது ஜூம் பண்ணி பாத்துருக்கா, அந்த 20 பேர் பிச்சை எடுத்துக்க ஆள் கிடைக்காம அவங்களுக்கு ஆள் தந்துடும் குறைஞ்சிருக்காங்க. அப்புறம் அக்கா ஜூம் பண்ணி பார்த்து வந்து போய், அட்டா பாவிகளா கோயில பிச்சை எடுத்து அண்ணன் உட்கார வச்சிட்டீங்களா அப்படின்னு கோவப்பட்டிருக்கா. ஆனா இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டான். முன்னாடி எல்லாம் மிஸ்டு கால் கொடுத்தா கட்சியில சேர்ப்பாங்களா? எனக்கே அவன் மிஸ்டு கால் கொடுத்தான். நான் சேராத போதே நீங்க இப்ப இருந்து பிஜேபி உறுப்பினர் நீங்க என்ன பண்றீங்க? நான் மட்டும் வந்து பிஜேபி உறுப்பினர்ன்றீங்க. தமிழ்நாடு எப்படி தப்பா கிடைக்காது? அதுவே பாரதிய ஜனதா பார்ட்டியா இருக்கு. நான் பெரியவங்களா இருக்கிறதுனால ரொம்ப அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. அது நம்ம போலீஸ்காரங்களுக்கு தலைவலியா காலையில இருந்து வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க, தோழர் பார்த்து தோழர் பார்த்துனால குண்டாயா வைக்க வந்திருக்கேன், பேசுறதா வந்திருக்கேன். நான் மக்களோட ஆளியா? நான் இன்னும் சொல்ல போனா உங்க ஆளு. உங்களுக்காக காவல்துறைக்காக ஒரு சங்கத்தை வைக்கணும், 8 மணி நேரம் வேலை என்று காவல்துறையினுடைய வேலைப்படியை குறைக்கணும்னு கேட்கிறாங்க. நானும் ஒரு ஆளியா? நீங்க எங்க நிக்கணும்? நீங்க அந்த உட்காந்து பெட்டிஷன் எழுதிட்டு கம்ப்ளைண்ட் எழுதிட்டு உட்காந்து கூடாது. உங்களுக்கு எதிரி யாருன்றது கரெக்டா சொல்லிட்டோம். நீங்க அவங்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்குங்க. அவங்க நீங்க தமிழ்நாட்டுக்கு சந்தோஷமா இருக்கலாம், உங்களோட சேர்ந்து நாம நிற்போம் பார்க்க. இதுல பாரதிய ஜனதா பார்ட்டி சொல்லி சமீபத்துலங்க மாவட்ட தலைவர் கலிபரதன் யாரு விக்ரமங்களுக்கு, சரி அது என்னங்க அந்த ஊரு சென்னைக்கு பக்கத்துல போற ஊர்ல விக்கிரவாண்டிக்கு முன்னாடி, அதெல்லாம் ஒரு விழுப்புரம் பாயிண்ட் எல்லாம் அப்பதான் கேட்கும்போது எடுத்து கொடுக்கணும். விழுப்புரத்துல இருக்கிற மாவட்ட தலைவர் பிஜேபியோட மாவட்டத்துல கலிபரதன் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா களியாட்டம் போட்டிருக்காரு. என்னன்னா பிஜேபி கட்சியில் இருக்கிற பெண்களை, அது மாவட்ட செயலாளர் பெண்கள் அணிக்கு இருக்கிற காயத்ரின்ற பெண்ணை 5 லட்சம் ரூபாய் ஏமாத்தி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சு பாலியல் வல்லுறவு செஞ்சு அவங்க அவமானப்படுத்தி வெளியேறாங்க. இன்னைக்கு அவங்க போய் கேஸ் கொடுத்திருக்காங்க, அவங்க கேஸ் எடுக்கப்படல. அதுக்கப்புறம் கட்சியில போயிருக்காங்க, கட்சிக்காரங்க வச்சுக்கிட்டு இந்த மாவட்ட தட்டி விட்டாங்க. எவ்வளவு சொந்த கட்சிக்காரங்க மேலேயே
கை வைக்கிறான்னா இவன் எப்படி இந்த நாட்டுல இருக்கிற பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்க முடியும்? 18 வயது பெண்ணு குல்தீப் சிங் அவர் எம்எல்ஏ, பிஜேபி எம்எல்ஏ, அந்த குழந்தைய கை வச்சு அவங்க அப்பனை கொலை செஞ்சு அந்த பிள்ளைய கொலை செஞ்ச பார்த்து தெரு தெருவா பெண்களை பாலியல் பண்டமாக பார்க்கிற கேவலமான ஜந்துக்களாக இருக்கிறோம். இந்த கேவலப்பட்ட ஜந்து இன்னைக்கு தமிழ் மக்கள் யாரு ஒரு மாசம் நேரத்துக்கு பழனிமுருகனே பதறி போயிட்டாங்க. இன்னைக்கு எப்ப எனக்குமே தெரியாது மக்கள் இன்னைக்கு வேலை தூக்கிட்டாங்க. கவனமா இருந்துக்கணும், இருக்கிற வேலை பிடிக்கிட்டு இந்த வேலை சொல்லிட்டு போனாலும் போவாங்க அப்படின்னு பழனிமுருக பதறி இருந்துட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா வேலை தூக்கி தெரிஞ்சது. நாங்க என்ன கேட்கிறோம்? என் இந்திய நாட்டுல 14 கோடி பேரை வேலை பார்த்துட்டு தான் வேலை இல்லாம போயிட்டோம். அதான் குழந்தைகள் சோத்துக்கு வழி இல்லாம 1000 கிலோமீட்டர் தூரம் நடந்து போயிட்டான். அவன் இந்த இல்லையா? அவன் இந்த இல்லையா? சோத்துக்கு அவன் இந்த இல்லையா? நீயும் உனக்கு எதிரி காட்டு. இப்ப என்ன நடக்கும்? நம்ம பிள்ளைய படிக்க விட புதிய கல்வி கொள்கை முடியாது. நான் எப்ப படிச்சு போனோம்? ஒரு நம்ம தாத்தா இல்லையா? இன்னைக்கு நம்ம படிச்சலாம் எனக்கு தமிழ்